அம்மா தாயே, இன்னைக்காச்சும் நான் நல்லபடியாக இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணுமா? எனக்கு துணையாருமா. மா, நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வரேம்மா. உங்கள் ஸ்கோர்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. வி வில் கால் யூ லேட்டர். சார், நான் உனக்கு கேட்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? அது என்ன சார் வி வில் கால் யூ லேட்டர்? எல்லா இன்டர்வியூமே அதே சொல்கிறீங்க. வேலை இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் உணவு வி வில் கால் யூ லேட்டர்னே எடுத்துக்கிறீங்க. செக்யூரிட்டி சார், செக்யூரிட்டிலாம் கூப்பிடாதீங்க, நானே போயிடுறேன். ஏண்டா இன்டர்வியூக்கு போனி, என்னாச்சு? உன்னை தாண்டா கேட்குறேன். செலக்ட் பண்ணலாமா? நீ ஏன்ப்பா நிறுத்திட்ட? சாப்பிடு. கொஞ்சம் கூட சூடு சோறனைன்றது இல்லாம எப்ப பாரு இன்டர்வியூக்கு போறேன்னு ஊரை ஏமாத்திட்டு சுத்துதுங்க. 3 வேளையும் மூக்க பிடிக்க சோத்தை தின்னுட்டு தெரியுதுங்க. எப்படிதான் சரிக்குதோ தெரியல. நீ ஏன் பண்ணிருத்திட்ட? நீ சாப்பிடு. தண்ட சோறு. வேலைக்கு போவ வக்கு இல்லாதவன், உருப்படாதவன். நீ எல்லாம் எதுவிடா இருக்க? உனக்குலாம் கொஞ்சமாச்சு கருணைங்கிறது இருக்கா? நான் ஒவ்வொரு நாளும் வேலை கிடைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நாள் உன்னை வேண்டாம இருந்தது இல்ல. இதெல்லாம் பார்த்து சும்மாவே இருக்கே. நீலாம் சாமி தானா இல்ல வேற கல்லா? நீ மட்டும் உண்மைதான் என் கண்ணு முன்னாடி வந்து காட்டு. நீ வரமாட்ட, வரவே மாட்ட. டேய் நில்லுடா. உன்னத்தாண்டா. மேல வா. யாரு யார் நீங்க? யாருங்க நீங்க? நீ இவ்வளோ நேரம் திட்டிட்டு இருந்தியே, அவங்க தான் நான். நீங்க தானா அது? நிறுத்து. முதல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு சொம்பு போய் கூழ் வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் உன் கதையை சொல்லு. அது கூழ் வேணுமா? ஏங்க என் வாழ்க்கை. என்ன கோவப்பட வைக்காத. கோவப்படாதீங்க. உங்களுக்கு என்ன கூழ் வேணுமா? ஆனா கூழ் தான் கிடைக்காது. நான் வரதான் வந்துட்டு வா. அக்கா, 2 டீ பார்சல். சரிப்பா. நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க. அம்மனுக்கு. அம்மனுக்கா? ம்
டீயும் நல்லா தான் இருக்கு. சரி, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, கேட்போம். என்ன பிரச்சனையாவா? நான் எவ்வளோ நல்லா படிச்சு நல்லா நல்ல மார்க்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு வேலையே கிடைக்கல. என் கூட சுற்றிட்டு இருந்த என் ஃப்ரெண்டு கார்த்தி என்னோட மார்க்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே கம்மி தான். ஆனால் அவனுக்கு பெரிய கம்பெனிலேருந்து நல்ல வேலையை கிடைச்சிருக்கு. நீங்கள் பண்ணுறதுல நியாயம் தானா? அப்போ நீ உன் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணியே, அது நியாயம்தானா? நான் என்ன பண்ணேன்? நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு ஒரு நாள் மச்சான், நாளைக்கு வேலை செய்யல ரூபாய் கம்பெனியில் இன்டர்வியூ நடக்குதான். சூப்பர்ரா. மச்சான், நாளைக்கு மட்டும் வண்டி எடுத்துங்க, சீக்கிரமா வீட்டான வந்துடுறா. 2 பேர் சேர்ந்து இன்டர்வியூ போகலாம். சரிடா, அதில் என்ன இருக்கு? சரிடா, நாளைக்கு ஓகேடா. பார்ப்போம். ஹலோ, சொல்றா மச்சான். ஹலோ மச்சான், கிளம்பிட்டியாடா? இன்டர்வியூ டைம் ஆயிடுச்சுடா. டேய் இல்லடா, வர வழியில் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கேன். டேய், இப்போ நான் இப்போதான் இன்டர்வியூ போகுது, என்கிட்ட பைக் கூட கிடையாதுடா. நீ பஸ்ஸை பிடிச்சி இன்டர்வியூக்கு போயிடுறா. மச்சான், பஸ்ஸு பிடிச்சி போத்துக்குள்ளே இன்டர்வியூ முடிஞ்சிடும்டா. டேய் நானடா பண்ணுறது? நானே இன்டர்வியூக்கு போக முடியாமல் நடு ரோட்டில் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு நின்றுட்டு இருக்கேன். ஃபோனை வைடா. இவனை கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பதிலாக இன்டர்வியூவில் இவனை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா We call you later. சார். We call you later. ஓகே சார். இன்டர்வியூ நடக்குதுன்ற தகவல் சொன்னதே உன் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவனுக்கே நீ துரோகம் செஞ்சுட்டு போயிருக்கியே, இது நியாயமா? என்னை மன்னிச்சிருங்கம்மா. எங்கே என் ஃப்ரெண்டு கார்த்தி இன்டர்வியூ கூப்பிட்டு போனா எனக்கு பதிலாக அவனை செலக்ட் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயத்தில் தாம்மா நான் அப்படி பண்ணிட்டேன். மன்னிப்பை என்கிட்ட கேட்காத, உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேளு. சரிம்மா. அம்மா, நான் உனக்கு கேட்கட்டுமா? கேளு. தினமும் நான் சாமி கும்பிட்றேன், வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கும் போயிட்டு வரேன். ஆனால் எனக்கு காட்டாத கருணை என் ஃப்ரெண்டு கார்த்தி சாமியே இல்லைன்னு சொல்லுவான். அவன் மேலே எப்படி? ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ எவ்வளோதான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் உனக்கு நல்ல மனசு இல்லைனா அந்த சாமியோட அருள் கிடைக்காது. இதுவே நீ சாமியே கும்பிடலனாலும் உனக்கு நல்ல மனசு இருந்தா அந்த சாமியோட அருள் உனக்கு என்றைக்குமே இருக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுதுமா. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலை. அன்றைக்கி என் ஃப்ரெண்டு கார்த்தியை நானும் இன்டர்வியூ கூப்பிட்டு போல, அப்புறம் எப்படிம்மா அவன் அதே ரெபோ கம்பெனிலேயே இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலையும் கிடச்சி பார்த்துட்ருக்கான்? மா கால் பண்ணலாமா வேணாமா? சஞ்சய். ஹலோ சஞ்சய், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படா இருக்க? நல்லா இருக்கிறேன்டா. மச்சான், நான் உன்னை இப்போவே பார்க்கணுன்டா. இப்போவே வாடா. ஆமாடா. நான் உனக்கு லொக்கேஷன் ஒன்று அனுப்புகிறேன், வந்துடு. மச்சான். மச்சான், என்னடா திடீர்னு பேசணும்னு கூப்பிட்டேன்? மச்சான், இப்போ நீ வேலை செஞ்சிட்ருக்க கம்பெனியில் இன்டர்வியூ நடந்துச்சுல? ஆமாம், 3 மாதத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு என் பைக் ஒன்றும் ரிப்பேர்லாம் ஆகலடா. எங்கே உன்னை கூப்பிட்டு போனால் எனக்கு பதிலாக உன்னை செலக்ட் பண்ணுறாங்களோன்னு ஒரு சின்ன பயத்தில் தானே அப்படி பண்ணேன்.
எனக்கு தெரியும்டா, அன்னைக்கு நீ பைக்கில் போதை பார்த்தேன். சரிடா, அதெல்லாம் விடுறா. டேய், நாளைக்கு என் கம்பெனியில் இன்டர்வியூ நடக்குது, வரியாடா? டேய் மச்சான், சரிடா சரிடா தேங்க்ஸ்டா. பரவாயில்ல பரவாயில்ல. மச்சான், ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்ரா. அன்னைக்கு நானும் ஒன்று இன்டர்வியூ கூப்பிட்டு போல, பஸ்ஸை பிடிச்சி போயிருந்தாலும் லேட்டாக இருக்கும். அப்புறம் எப்படிரா நீ அதே ரெபோ கம்பெனிலே வேலை பார்த்துட்ருக்க? அன்னைக்கு என்ன நடந்தது எனக்கு இன்னைக்கு வரையும் தெரிலடா. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, பிரதர், யாரு? பைக் டாக்ஸி புக் பண்ணியிருந்தீங்களே, அதான் வந்திருக்கேன், வந்து ஏறுங்க. பைக் டாக்ஸியா? அதுவும் இங்கேயா? ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் எதுவும் புக் பண்ணலங்க. நீங்க தானே கார்த்தி, வேலைச்சேரி கூட ட்ராப் போட்டிருக்கீங்க, வந்து ஏறுங்க. ஏங்க, என் கையில் காசு கூட கிடையாது. பிரதர், நீங்க ஆன்லைன்லயே பே பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க. ஆன்லைன் இல்லையா? சரிங்க. போலாமா? ம். அது யாருன்னு நீ இன்ன வரையும் எனக்கு தெரிலடா. சாமிடா. டேய், சும்மா காமெடி பண்ணிட்டுக்காதடா. சரி, நான் இன்டர்வியூ கரெக்டாக வந்துடு. சரிடா. மா, நான் இன்னைக்கு மனசில் எந்த கெட்டனமும் வைக்காம மனநிறைவோட ஒரு இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ண போகிறேன். இந்த இன்டர்வியூலையாச்சும் என்ன செலக்ட் பண்ண வைமா. மா, நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வரேம்மா. ஒன்னத்துக்கு லாக்கி இல்லை. ஹாய் சார். நீங்கள் 3 months முன்னாடியே வந்திருந்தீங்கல்ல? ஆமாம் சார், இப்போயும் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதான் ட்ரை பண்ணலாமே. சரி, ஓகே, ஃபைல்ஸ் கொடுங்க. ஆ, சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் Okay, தரேன். இந்த கார்டை நீங்கள் என்கிட்ட சேல் பண்ணணும். புடிங்க. டேய், என்னடா ஆச்சு? வேலை கிடைச்சதா இல்லையா? வேலை கிடைச்சிச்சுடா. சூப்பர்டா மச்சான். தேங்க்ஸ்டா மச்சான். மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லதே நடக்கும்னு சொன்னீங்க. நான் நல்லது நினச்சிட்டேன்னா எனக்கு தெரியாது, ஆனால் பழைய மாதிரியே இருக்கும், கெட்டதுன்னு நினைக்கல. எனக்கு வேலையும் கிடச்சிச்சு. ரொம்ப நன்றிம்மா. நான் போயிட்டு வரேன். திருப்பியும் உங்களை பார்த்து பேசணும், சின்னதாக ஒரு கப் டீ உங்களோட சேர்ந்து குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆனால் வரமாட்டீங்களே. நான் போயிட்டு வரேம்மா. நல்லதே நடக்கும்.